துதிக்குரிய பரிசுத்த பரமதிவிய நற்கருணைக்கு சதா காலமும் ஆராதனையும் துதித்தோத்திர நமஸ்காரமும் உண்டாக கடவது. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதிவிய நற்கருணைக்கு சதா காலமும் ஆராதனையும் துதித்தோத்திர நமஸ்காரமும் உண்டாக கடவது. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதிவிய நற்கருணைக்கு சதா காலமும் ஆராதனையும் துதித்தோத்திர நமஸ்காரமும் உண்டாக கடவது. வளமான வாழ்வை தந்த ஆண்டவர், நலமாக வாழ உடல் நலத்தை தந்த தேவன், பிறருக்கு இறங்க நல்ல மனதை கொடுத்தவர். இந்த லாக்டவுன் முழு ஊரடங்கு நாட்களிலே உறுதியோடு வாழ நல்ல உறவுகளை தந்த தேவன், வாழ்வழிக்கும் உணவாய் வந்தவர், நம் எல்லோருக்கும் ஜெபிக்க கற்றுக் கொடுத்த ஆசான், இறை வார்த்தையில் வாழ்வு தரும் வள்ளல், கஷ்டத்தோடு துன்பத்தோடு துயரங்களோடு வேதனையோடு பரிதவிக்கக்கூடிய நமக்கு அடைக்கலமாக இருக்கிற தேவன், நம்முடைய நல்வாழ்வுக்கு வழிகாட்டுகிற நற்கருணை ஆண்டவர், விசுவாசத்தின் நங்கூரம் இயேசு ஆண்டவர் இதோ நம்முடைய மத்தியிலே வாசம் செய்திருக்கிறார். நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம், என்னிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள், கடவுளிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள், நான் உங்களுடைய மன்றாட்டை கேட்பேன் என்று சொன்ன தேவன். நீங்கள் அழுவீர்கள், புலம்புவீர்கள், உங்களுடைய துக்கம் சந்தோஷமாக மாறும். இப்போது அழுது கொண்டிருப்பவர்களே, நீங்கள் சிரித்து மகிழ்வீர்கள். நம்ம எதை இழந்தாலுமே நம்பிக்கையை மட்டும் இழந்து விடவே கூடாது. மே மாதம் 3ஆம் தேதி வரை ஊரடங்கு என்று சொல்லியிருக்கிற அந்த சூழ்நிலையிலே, அதுவும் இந்த கடைசி நாட்களிலே இந்த 4 நாட்கள் முழு ஊரடங்கு என்று அறிவித்து நாம் வீட்டுக்குள்ளே இருக்கின்றோம். இந்த நாட்களிலே நம்முடைய மனதில் வரக்கூடிய ஒரு பெரிய கேள்வி, கடவுள் ஏன் இப்படிப்பட்ட ஒரு துன்பத்தை அனுமதிக்கிறார்? ஏன் கடவுள் இப்படிப்பட்ட ஒரு துன்பத்தை நம்முடைய வாழ்க்கையிலே அனுமதிக்க வேண்டும்? நமக்கு வரக்கூடிய இந்த கேள்வி ஒரு நியாயமான கேள்வியாக கூட இருக்கலாம். என்றுமே இல்லாத அளவுக்கு இன்னைக்கு மக்களும் குருக்களும் அருள் சகோதரிகளும் ஜெபிக்கிறார்கள். பின் ஏன் இந்த தொற்று நோய் நீங்கவில்லை? கடவுள் இல்லையா? ஏன் இந்த தாமதம் என்றெல்லாம் கேள்வி கேட்டு நாம் நம்முடைய நம்பிக்கையை இழக்க செய்கிறோம். புனித பவுலடிகளார் ரோமையருக்கு எழுதிய திருமுகம் 5ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கின்றோம். அந்த எதிர்நோக்கு ஒருபோதும் ஏமாற்றம் தராது. அந்த எதிர்நோக்கு ஒருபோதும் ஏமாற்றம் தராது என்று நாம் வாசிக்கின்றோம். இயேசு தன்னுடைய தாய் அன்னை மரியாவிடம் சொன்ன, அம்மா, எனது நேரம் இன்னும் வரவில்லை என்று.
ஆண்டவரின் நேரமும் விருப்பம் நிறைவேற தொடர்ந்து ஜெபிப்போம். இன்னும் நம்பிக்கையோடு தொடர்ந்து ஜெபிப்போம். நாம் நம்முடைய வழிகளை மாற்றி, நம்முடைய வழிமுறைகளை மாற்றி, நம்முடைய எண்ணங்களை மாற்றி, கடவுளுடைய திட்டத்தின்படி கடவுளுடைய எண்ணங்கள் நிறைவேற, குறிப்பாக அவருடைய நேரம் விரைவில் வர, இந்த தொற்று நோய் முற்றிலும் அழிக்கப்பட நாம் மனமாற வாஞ்சியோடு ஜெபிப்போம். அம்மாவாக அப்பாவாக இருக்கிற தேவன் நம்முடைய வாழ்வின் ஒவ்வொரு நிலையிலும் நம்மை கண்ணும் கருத்துமாக வழி நடத்துகிற தேவன் இதோ இருக்கிறார். அம்மை அப்பன் எல்லாம் ஆகி உயிர் தந்த தேவா, நற்கருணை வடிவில் வந்து உறவான நாதா, கண் முன்னே காண்பவரே ஆராதனை, காலமும் காப்பவரே ஆராதனை, என்னை தொட்டு ஆறுதல் தந்திடும் இயேசுவே ஆராதனை, ஆராதனை, ஆராதனை. அப்பமாய் வாழும் தேவனே ஆராதனை, ஆராதனை, ஆராதனை. நுறுங்கிய வாழ்விலே நெருங்கி வந்தாய். அப்ப வடிவில் என்னுடைய உள்ளமதில் வந்து சுமைகளை தோள் மேல சுமந்து கொண்ட ஆண்டவர், என்னை பேர் சொல்லி பரிவோடு அணைத்து கொண்ட தேவன், நேற்று மீண்டும் என்றும் மாறாத ஆண்டவர், என்னை அன்பு செய்கிற தேவன், என்னுடைய பாவத்தை மன்னித்து என்னை வழிநடத்துகிற ஆண்டவர், எண்ணற்ற அதிசயங்களை எனக்கு தந்த தெய்வன், கண்ணின் இமை போல காத்து நிற்கும் கருணை தெய்வம் இதோ என்னுடைய மத்தியில் இருக்கிறார். அந்த ஆண்டவரை போற்றி புகழ்ந்து இந்த பாடல் வரிகளை ஜெப வரிகளாக ஆண்டவருடைய பாதத்தில் வைத்து ஜெபிக்கலாமா? அம்மையப்பன் எல்லாமாகி உயிர் தந்த தேவா, நற்கருணை வடிவில் வந்து உறவான நாதன், அம்மையப்பன் எல்லாமாகி உயிர் தந்த தேவா, நற்கருணை வடிவில் வந்து உறவான நாதா, கண்முனை காண்பவரே ஆராதனை, காலமும் காப்பவரே ஆராதனை, என்னை தொட்டு ஆறுதல் தந்திடும் இயேசுவே ஆராதனை, அதிசயம் செய்து அப்பமாய் வாழும் தேவனே ஆராதனை, 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 இயேசுவே ஆராதனை, அம்மையப்பன் எல்லாமாகி உயிர் தந்த தேவா, நற்கருணை வடிவில் வந்து உறவான நாதா, அம்மையப்பன் எல்லாமாகி உயிர் தந்த தேவா, நற்கருணை வடிவில் வந்து உறவான நாதா, நொறுங்கிய வாழ்வில் நெருங்கியே வந்து அப்பத்தின் வடிவில் உள்ளமதில் எழுந்துமே, நொறுங்கிய வாழ்வில் நெருங்கியே வந்து அப்பத்தின் வடிவில் உள்ளமதில்
சுமைகளை தோள் மேலே சுமந்து கொண்ட தெய்வமே, பெயர் சொல்லி பரிவோடு அணைத்து கொண்ட தெய்வமே, சுமைகளை தோள் மேலே சுமந்து கொண்ட தெய்வமே, பெயர் சொல்லி பரிவோடு அணைத்து கொண்ட தெய்வமே, என்னை தொட்டு ஆறுதல் தந்திடும் இயேசுவே ஆராதனை, அதிசயம் செய்து அப்பமாய் வாழும் தேவனே ஆராதனை, ஆராதனை ஆராதனை இயேசுவே ஆராதனை, ஆராதனை ஆராதனை இயேசுவே ஆராதனை. அம்மையப்பன் எல்லாமாகி உயிர் தந்த தேவா, நற்கருணை வடிவில் வந்து உறவான நாதா, அம்மையப்பன் எல்லாமாகி உயிர் தந்த தேவா, நற்கருணை வடிவில் வந்து உறவான நாதா. விழியினில் விழுந்தாய், உணர்வினில் இணைந்தாய், உயிரினில் கலந்தாய், உறவுகளை வளர்த்தாய், விழியினில் விழுந்தாய், உணர்வினில் இணைந்தாய், உயிரினில் கலந்தாய், உறவுகளை வளர்த்தாய், உதவிடும் கரமாக என்னில் உறைந்த தெய்வமே, உலகமே வெறுக்கையிலே வாரி அணைத்த தெய்வமே, உதவிடும் கரமாக என்னில் உறைந்த தெய்வமே, உலகமே வெறுக்கையிலே வாரி அணைத்த தெய்வமே, என்னை தொட்டு ஆறுதல் தந்திடும் இயேசுவே ஆராதனை, அதிசயம் செய்து அப்பமாய் வாழும் தேவனே ஆராதனை, ஆராதனை ஆராதனை இயேசுவே ஆராதனை, ஆராதனை ஆராதனை இயேசுவே ஆராதனை. அம்மையப்பன் எல்லாமாகி உயிர் தந்த தேவா, நற்கருணை வடிவில் வந்து உறவான நாதா, அம்மையப்பன் எல்லாமாகி உயிர் தந்த தேவா, நற்கருணை வடிவில் வந்து உறவான நாதா. இருளில் நடக்கையில் ஒளியாய் வருகின்றார், உறங்கும் போதும் காவலாக இருக்கின்றார், இருளில் நடக்கையில் ஒளியாய் வருகின்றார், உறங்கும் போதும் காவலாக இருக்கின்றார், இதயத்தின் துடிப்பினிலே ஒலிக்கும் இயேசு பெயருமே, ஏங்கிடும் இதயத்தை தாங்கும் இயேசு தெய்வமே, இதயத்தின் துடிப்பினிலே ஒலிக்கும் இயேசு பெயருமே, ஏங்கிடும் இதயத்தை தாங்கும் இயேசு தெய்வமே, என்னை தொட்டு ஆறுதல் தந்திடும் இயேசுவே ஆராதனை, அதிசயம் செய்து அப்பமாய் வாழும் தேவனே ஆராதனை, ஆராதனை
ஆராதனை இயேசுவே ஆராதனை 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 இயேசுவே ஆராதனை அம்மையப்பன் எல்லாமாகி உயிர் தந்த தேவா நற்கருணை வடிவில் வந்து உறவான நாதா அம்மையப்பன் எல்லாமாகி உயிர் தந்த தேவா நற்கருணை வடிவில் வந்து உறவான நாதா நேற்றும் இன்றும் என்றுமே மாறா நேசம் காட்டும் சுவாசம்தான் நீயே நேற்றும் இன்றும் என்றுமே மாறா நேசம் காட்டும் சுவாசம்தான் நீயே வாழ்வு தனி தந்து வாழ வைத்த தெய்வமே துயருற்ற எம்மை தேற்றி விடியல் தந்த இயேசுவே வாழ்வு தனி தந்து வாழ வைத்த தெய்வமே துயருற்ற எம்மை தேற்றி விடியல் தந்த இயேசுவே என்னை தொட்டு ஆறுதல் தந்திடும் இயேசுவே ஆராதனை அதிசயம் செய்து அப்பமாய் வாழும் தேவனே ஆராதனை 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 இயேசுவே ஆராதனை 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 இயேசுவே ஆராதனை அம்மையப்பன் எல்லாமாகி உயிர் தந்த தேவா நற்கருணை வடிவில் வந்து உறவான நாதா அம்மையப்பன் எல்லாமாகி உயிர் தந்த தேவா நற்கருணை வடிவில் வந்து உறவான நாதா எங்கள் பாவம் மன்னித்து அருள்வாய் வதைத்திடும் நோய்களை தகர்த்திடவே வாருமே எங்கள் பாவம் மன்னித்து அருள்வாய் வதைத்திடும் நோய்களை தகர்த்திடவே வாருமே எண்ணற்ற அதிசயங்கள் எனக்கு செய்த தெய்வமே கண்ணின் இமை போல காத்து நிற்கும் கருணையே எண்ணற்ற அதிசயங்கள் எனக்கு செய்த தெய்வமே கண்ணின் இமை போல காத்து நிற்கும் கருணையே என்னை தொட்டு ஆறுதல் தந்திடும் இயேசுவே ஆராதனை அதிசயம் செய்து அப்பமாய் வாழும் தேவனே ஆராதனை 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 இயேசுவே ஆராதனை 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 இயேசுவே ஆராதனை அம்மையப்பன் எல்லாமாகி உயிர் தந்த தேவா நற்கருணை வடிவில் வந்து உறவான நாதா அம்மையப்பன் எல்லாமாகி உயிர் தந்த தேவா நற்கருணை வடிவில் வந்து உறவான நாதா கண்முனை காண்பவரே ஆராதனை காலமும் காப்பவரே ஆராதனை
ஆறுதல் தந்திடும் இயேசுவே ஆராதனை. அதிசயம் செய்து அப்பமாய் வாழும் தேவனே ஆராதனை. ஆராதனை ஆராதனை இயேசுவே ஆராதனை. ஆராதனை ஆராதனை இயேசுவே ஆராதனை. ஆராதனை ஆராதனை இயேசுவே ஆராதனை. எபிரேயருக்கு எழுதிய புத்தகம் 11ஆம் அதிகாரம் 1 முதல் 2 இறைவார்த்தையிலே, நம்பிக்கை என்பது நாம் எதிர்நோக்கி இருப்பவை கிடைக்கும் என்னும் உறுதி, கண்ணுக்கு புலப்படாதவை பற்றிய ஐயமற்ற நிலை. இந்த நம்பிக்கையால் தான் நம் மூதாதையர் நற்சான்று பெற்றனர். விசுவாசம் என்பது இரு கண்களின் கருவிழிகளில் அகப்படாத அற்புதங்களை கண்டுகொள்ளும் 3ஆம் கண். இருளிலும் ஒளியை பார்க்கும், தோல்வியிலும் இறை திட்டத்தை பார்க்கும், சாவிலும் வாழ்வை பார்க்கும். இதோ இந்த நாளிலே ஆண்டவரை நாம் முழுமையாக நம்புவோம். நம்முடைய நம்பிக்கையை ஆழப்படுத்த ஜெபிப்போம். இந்த கொரோனா தொற்றுநோயினுடைய தாக்கம், நாம் வாசிக்கக்கூடிய செய்திகள், நாம் பார்க்கக்கூடிய செய்திகள் நம்மை நிலைகுலைய செய்திருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு கொடிய நோயா, அகில உலகமே பரிதபிக்கிற சூழ்நிலையில, இன்று கூட மருந்து கண்டுபிடிக்க முடியாத நிலையில லட்சக்கணக்கான மக்கள் இறக்கிற இந்த சூழ்நிலையில ஒவ்வொரு நாளும் நாம் படுகிற இந்த கஷ்டம், இந்த நிலை மென்மேலும் நீண்டு போகக்கூடிய வேளையில நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலே ஒரு சோர்வு வரலாம். ஏன் இப்படி, எதற்காக இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை? அன்புக்குரியவர்களே, எதை இழந்தாலும் நாம் நம்பிக்கை இழக்க தேவையில்லை. எதை இழந்தாலும் நாம் நம்பிக்கை இழக்க தேவையில்லை. நம்முடைய வாழ்க்கையில என்ன நடந்தாலும், ஏது நடந்தாலும், கடவுளை தாண்டி எந்த ஒரு விஷயம் நடக்காது. கடவுளுக்கு தெரியும். கடவுளுக்கு தெரியும் எதை, எப்போது, யார் மூலமா, எப்படி, எந்த நேரத்தில் கொடுக்கணும். உனக்காக நான் வகுத்திருக்கக்கூடிய திட்டங்கள் எனக்கு தெரியும் என்றோ, அவை நலமான எதிர்காலத்தை உருவாக்குவதற்கான நல் வாழ்வின் திட்டங்களை அன்றி கேடு விளைவிப்பதற்கான திட்டங்கள் அல்ல என்கிறார் ஆண்டவர். நீங்கள் என்னிடம் வந்து கூக்குலிட்டு ஜெபிப்பீர்கள், நான் உங்களுடைய மன்றாட்டுக்கு செவி சாய்ப்பேன். எரேமியா புத்தகம் 29ஆம் அதிகாரம் 11வது வசனத்துல நாம் வாசிக்கின்றோம். நம் ஆண்டு நோக்கி நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு கதறி அழுது ஜெபிக்கிற பொழுது நம்முடைய குரலுக்கு அவர் செவி சாய்க்கிறார். இந்த நேரம் நம்முடைய நம்பிக்கையை ஆழப்படுத்துகிற நேரம், என் நம்பிக்கையை ஆசிர்வதிங்க ஆண்டவரே என்று சொல்லுகிற நேரம். இந்த நாள் முழுவதுமே நம்பிக்கையினால் நமக்கு கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதங்களை, இந்த நம்பிக்கையினால் கடவுள் நமக்கு தருகிற அந்த அபிஷேகங்களை இன்று நாளிலே நாம் தியானித்துக் கொண்டே இருக்கிறோம். நம்பிக்கையினால் கடவுள் தருகிற அபிஷேகம், ஆசீர்வாதம், மீட்பு, வெற்றி, வாழ்வு, மகிமை. ஆண்டவர் இந்த 4ஐயுமே நமக்கு ஆசீர்வாதமாக கொடுக்கிறார். நாம் இந்த நேரத்திலே சொல்ல வேண்டிய பதிலுரை, நம்புகிறேன்.
உண்மை தெய்வம் நீரே. எல்லோரும் சொல்லுவோம், நம்புகிறேன். வானங்களின் இறைவன் நீரே. எல்லாரும் சொல்லுவோம், நம்புகிறேன். உயிர்த்தெழுந்து உடன் வருபவரே, நம்புகிறேன். நம்பிக்கை கொண்டோர் என் மக்கள் என்றீரே, நம்புகிறேன். வாழ்வின் ஊற்று நீரே என்பதை நம்புகிறேன். நற்கருணையிலே பிரசன்னமாக இருக்கிறீரே, நம்புகிறேன். வியத்தகு ஆலோசகரே, உம்மை நம்புகிறேன். எக்காலத்திற்கும் அரசரே, உம்மை நம்புகிறேன். அமைதியில் அரசாளும் கடவுளே, உம்மை நம்புகிறேன். தடைப்பட்ட ஆசீர்வாதங்களை தடுகிறவரே, உம்மை நம்புகிறேன். இது இந்த நேரத்திலே நம்முடைய விசுவாசத்தை ஆழப்படுத்தவும் பிறரை விசுவாசத்தில் இழைக்க செய்யவும் நான் தொடர்ந்து ஜெபிப்போம். இது இந்த விடுதலை ஜெபத்தை நாம் சொல்லுகிற பொழுது, இந்த சக்தி வாய்ந்த ஜெபத்தை சொல்லுகிற பொழுது, நீங்கள் எங்கிருந்தாலும் நம்பிக்கையோடு, வாஞ்சியோடு, கண்ணீரோடு ஜெபியுங்கள். ஆண்டவர் நீங்கள் இருக்கிற இடத்துல அற்புதமாய் வல்லமையாய் செயலாற்றுவார். இந்த நேரம் அற்புதங்கள் அதிசயங்கள் நடக்கக்கூடிய நேரம், அபிஷேகத்து நேரம், ஆசீர்வாதத்து நேரம், கடவுள் தொடுகிற நேரம். நாம் இருக்கிற பகுதிகளை ஆண்டவர் வல்லமையாய் பாதுகாக்கட்டும். இந்த தொற்று நோயினால் பாதிக்கப்படாமல் நல்ல உடல்புள்ள சுகத்தோடு இருக்க சிறப்பாக ஜெபிப்போம். இந்த தொற்று நோயினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆண்டவர் வல்லமையால் சுகத்தை கொடுக்கட்டும். வல்லமையாய் அவர்களை வழிநடத்தட்டும், அவர்கள் ஆசிர்வதிக்கட்டும். இந்த தனிமையில, விரக்தியில, சோர்ந்து போயிருக்கிற வேளையில ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு நல்ல உற்ற நண்பனாய், உற்ற தோழனாய் இருந்து அவளை ஆசிர்வதிக்கட்டும். சிறப்பாக அகில உலகத்திற்காக நாம் ஜெபிக்க இருக்கிறோம். அகில உலகம் எங்கும் இந்த கொரோனா தொற்று நோயினால் பாதிக்கப்பட்டு கஷ்டப்படுகிற ஒவ்வொருவருக்காகவும், இந்த நோயினால் பாதிக்கப்பட்டு மரணம் அடைந்த ஒவ்வொருவருக்கும் இறைவன் தாமே நித்திய இளைப்பாற்றியை தர, இந்த நோயினால் பாதிக்கப்பட்டவருக்கு பல்வேறு நிலைகளிலே பல மருத்துவ உதவிகளை செய்கிற மருத்துவர்கள், செவிலியர்கள், மருத்துவ பணியாளர்களுக்காக, மேலும் இந்த ஊரடங்கு காலங்களிலே மக்களுக்காக தங்களுடைய உயிரை பணம் வைத்து வேலை செய்கிற, பணி செய்கிற சுகாதார ஊழியர்கள், துப்புரவு தொழிலாளர்கள், காவல்துறையினர், இராணுவத்துறையினர், ஆர்வலர்கள், அரசு அதிகாரிகள், ஒவ்வொருவரையும் ஆண்டவருடைய பிரசன்னத்தை கொண்டு வருவோம். ஆண்டவர் வல்லமையாய் நம்மை வழி நடத்தட்டும். அகில உலகத்திலே இந்த கொரோனா வியாதியால் பாதிக்கப்பட்ட ஒவ்வொருவரையும் நினைவுறுவோம். நமக்கு தெரிந்தவர்கள், தெரியாதவர்கள், இந்த தொற்றினால் பாதிக்கப்படுமோ என பயத்திருப்பக்கூடிய எல்லாரையும் ஆண்டவருடைய பிரசன்னத்தை கொடுத்துக்கொள். இந்த விடுதலை ஜெபமாலையை பக்தியோடு சொல்வோம். விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாமல்ல தந்தையாக கடவுளை நம்புகிறேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன். இவர் தூய ஆவியால் கருவுற்று கன்னிமரியாவிடமிருந்து பிறந்தார். போஞ்சு பிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி
மூன்றாம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி வாழ்வுள்ள தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கிறார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகிறேன். புனித கத்தோலிக்க திரு அவையை நம்புகிறேன். புனிதர்களின் உறவை ஒன்றிப்பை நம்புகிறேன். பாவ மன்னிப்பை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நம்புகிறேன். நிலை வாழ்வை நம்புகிறேன். ஆமென். இயேசு கொரோனா தொற்று நோயிலிருந்து விடுதலை தருகிறார். நிச்சயம் உலக மக்களுக்கு பாதுகாப்பு உண்டு. இயேசு கொரோனா தொற்று நோயிலிருந்து விடுதலை தருகிறார். நிச்சயம் உலக மக்களுக்கு பாதுகாப்பு உண்டு. இயேசு கொரோனா தொற்று நோயிலிருந்து விடுதலை தருகிறார். நிச்சயம் உலக மக்களுக்கு பாதுகாப்பு உண்டு. இயேசு கொரோனா தொற்று நோயிலிருந்து விடுதலை தருகிறார். நிச்சயம் உலக மக்களுக்கு பாதுகாப்பு உண்டு. இயேசு கொரோனா தொற்று நோயிலிருந்து இன்று விடுதலை தருகிறார். நிச்சயம் உலக மக்களுக்கு பாதுகாப்பு உண்டு. இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும். இயேசுவே எங்களை காப்பாற்றும். இயேசுவே உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும். இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும். இயேசுவே எங்களை காப்பாற்றும். இயேசுவே உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும். இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும். இயேசுவே எங்களை காப்பாற்றும். இயேசுவே உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும். இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும். இயேசுவே எங்களை காப்பாற்றும். இயேசுவே உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் மாட்சி இருப்பதாக. ஆமென். இயேசு கொரோனா தொற்று நோயிலிருந்து விடுதலை தருகிறார். நிச்சயம் உலக மக்களுக்கு பாதுகாப்பு உண்டு. இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும். இயேசுவே எங்களை காப்பாற்றும். இயேசுவே உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும். இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும். இயேசுவே எங்களை காப்பாற்றும். இயேசுவே உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும். இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும். இயேசுவே எங்களை காப்பாற்றும். இயேசுவே உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும். இயேசுவே எங்களை இரக்கமாயிரும். இயேசுவே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும். இயேசுவே எங்களை காப்பாற்றும். இயேசுவே உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும். இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும். இயேசுவே எங்களை காப்பாற்றும். இயேசுவே உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும். இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும். இயேசுவே எங்களை காப்பாற்றும். இயேசுவே உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும்.
இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும். இயேசுவே எங்களை காப்பாற்றும். இயேசுவே உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும். இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும். இயேசுவே எங்களை காப்பாற்றும். இயேசுவே உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும். இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும். இயேசுவே எங்களை காப்பாற்றும். இயேசுவே உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் ஆட்சி இருப்பதாக. ஆமென். அனைவரும் இணைந்து சொல்வோம். ஓ பரிசுத்த ஆவியே, உலக மக்கள் அனைவரும் கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாக்கப்படவும், நோய் தொற்றினால் பாதிக்கப்பட்ட மக்கள் சுகம் பெறவும், பாதிக்கப்பட்டவர்களுக்கு மருத்துவம் செய்யும் மருத்துவர்கள், செவிலியர்கள் மற்றும் பணியாளர்கள் ஒவ்வொருவர் மேலும் கொடுங்காற்றாய் வீசி மனித குலம் பாதுகாக்கப்பட ஜெபிக்கின்றோம். ஆமென். இயேசு கொரோனா தொற்று நோயிலிருந்து விடுதலை தருகிறார். நிச்சயம் உலக மக்களுக்கு பாதுகாப்பு உண்டு. இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும். இயேசுவே எங்களை காப்பாற்றும். இயேசுவே உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும். இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும். இயேசுவே எங்களை காப்பாற்றும். இயேசுவே உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும். இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும். இயேசுவே எங்களை காப்பாற்றும். இயேசுவே உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும். இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும். இயேசுவே எங்களை காப்பாற்றும். இயேசுவே உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும். இயேசுவே எங்களை இரக்கமாயிரும். இயேசுவே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும். இயேசுவே எங்களை காப்பாற்றும். இயேசுவே உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும். இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும். இயேசுவே எங்களை காப்பாற்றும். இயேசுவே உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும். இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும். இயேசுவே எங்களை காப்பாற்றும். இயேசுவே உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும். இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும். இயேசுவே எங்களை காப்பாற்றும். இயேசுவே உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும். இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும். இயேசுவே எங்களை காப்பாற்றும். இயேசுவே உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும். இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும்.
இயேசுவே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும். இயேசுவே எங்களை காப்பாற்றும். இயேசுவே உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் மாட்சி இருப்பதாக. ஆமென். ஓ பரிசுத்த ஆவியே, உலக மக்கள் அனைவரும் கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாக்கப்படவும் நோய் தொற்றினால் பாதிக்கப்பட்ட மக்கள் சுகம் பெறவும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மருத்துவம் செய்யும் மருத்துவர்கள், செவிலியர்கள் மற்றும் பணியாளர்கள் ஒவ்வொருவர் மேலும் கொடுங்காற்றாய் வீசி மனித குலம் பாதுகாக்கப்பட ஜெபிக்கின்றோம். ஆமென். ஜெபிப்போமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, நாங்களும் உலகில் உள்ள அனைத்து மக்களும் செய்த பாவங்களுக்காகவும் உம்மிடம் மன்னிப்பை மன்றாடுகின்றோம். உம்முடைய ஆற்றல், பாதுகாப்பு, குணப்படுத்துதல் வல்லமையாய் வெளிப்படவும் உமது புதுமைகளையும் அற்புதங்களையும் இந்த விடுதலை ஜெபமாலை மூலமாக என்னையும் என் குடும்பத்தையும் உலக மக்களையும் உயிருள்ள சாட்சிகளாக மாற செய்தருளும். ஆமென். அல்லேலூயா. மாரநாதா. யோவான் எழுதின நற்செய்தி அதிகாரம் 3 இறை வார்த்தைகள் 1 முதல் 8 முடிய. அக்காலத்தில் பரிசேயர் ஒருவர் இருந்தார். அவர் பெயர் நிக்கதேம். அவர் யூத தலைவர்களுள் ஒருவர். அவர் ஒரு இரவில் இயேசுவிடம் வந்து, நபி, நீ கடவுளிடமிருந்து வந்த போதகர் என்பதை நாங்கள் அறிவோம். கடவுள் தம்மோடு இருந்தால் அன்றி நீ செய்யும் இவரும் அடையாளங்களை யாரும் செய்ய இயலாது என்றார். இயேசு அவரை பார்த்து, மறுபடியும் பிறந்தால் அன்றி எவரும் இறை ஆட்சியை காண இயலாது என மிக உறுதியாக உமக்கு சொல்லுகிறேன் என்றார். நிக்கதேம் அவரை நோக்கி, வயதானபின் ஒருவர் எப்படி பிறக்க முடியும்? அவர் மீண்டும் தாயின் வயிற்றில் புகுந்து பிறக்க முடியுமா என்று கேட்டார். இயேசு அவரை பார்த்து, ஒருவர் தண்ணீராலும் தூய ஆவியாலும் பிறந்தால் அன்றி இறை ஆட்சிக்கு உட்பட இயலாது என்று மிக உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். மனிதரால் பிறப்பவர் மனித இயல்பை உடையவர், தூய ஆவியால் பிறப்பவர் தூய ஆவியின் இயல்பை உடையவர். நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று நான் உமக்கு கூறியது பற்றி நீங்கள் வியப்படைய வேண்டாம். காற்று விரும்பிய திசையில் வீசுகிறது, அதன் ஓசை உமக்கு கேட்கிறது, ஆனால் அது எங்கிருந்து வருகிறது என்று எங்கு செல்கிறது என்றும் உமக்கு தெரியாது. தூய ஆவியால் பிறந்த அனைவருக்கும் இது பொருந்தும் என்றார். தூய ஆவியாரால் தினமும் நாம் மறுபிறப்பெடுப்போம். நம்பிக்கை என்னும் கிடையத்தால் நம்பிக்கை நமக்கு தருகிற அந்த 4 ஆசீர்வாதங்களை அபரிவிதமாக நாம் பெற்றுக்கொள்வோம். 2 வகையான பிறப்புகள் உண்டு. முதல் பிறப்பானது நம்முடைய உடல் சார்ந்தது, ஒரு குறிப்பிட்ட நாட்டில் வீட்டில் பிறப்பது. 2வது வகையான பிறப்பு உள்ளம் சார்ந்தது. ஒரு மனிதர் தூய ஆவியாரால் ஆட்கொள்ளப்பட்டதன் காரணமாக புதிய மனிதராக, புதிய பண்பு நலன்கள் கொண்டவராக தன்னையே மாற்றிக்கொள்வது. இயேசு நிக்கதேமை பார்த்து, ஒருவர் தண்ணீராலும் தூய ஆவியினாலும் பிறந்தால் அன்றி இறை ஆட்சிக்கு உட்பட இயலாது என்று சொல்லுகிறார். தண்ணீரால் பிறப்பது உடல் சார்ந்த பிறப்பு. தூய ஆவியாரால் பிறப்பது என்பது உள்ளம் சார்ந்த பிறப்பு.
உள்ளம் சார்ந்த அளவில் பிறப்பதையே மறுபடியும் பிறத்தல் என்று இயேசு சொல்கிறார். இந்த இரண்டாவது பிறப்பு தான் ஒரு மனிதர் தான் கடவுளிடமிருந்து வந்தவர் என்பதை உணரச் செய்கிறது. அன்புக்குரியவர்களே, கடவுள் மீது நாம் எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கிறோம்? நம்முடைய வாழ்விலே நாம் மறுபடியும் பிறந்திருக்கிறோமா? தூய ஆவியாரால் நாம் மறுபடியும் பிறந்திருக்கிறோமா? நம்பிக்கை நமது கேடயத்தால் நம்பிக்கை தருகிற அந்த அபரிமிதமான ஆசீர்வாதம், மீட்பு, வெற்றி, வாழ்வு, மகிமை, இந்த 4 கொடைகளை நாம் பெற்றிருக்கிறோமா? இந்த நாளிலே நற்கருணை ஆண்டவருடைய பிரசன்னத்தில் ஜெபிக்கக்கூடிய வேளையிலே அன்புக்குரியவர்களே, நம்பிக்கையோடு ஆண்டவரிடம் ஜெபிப்போம். ஆண்டவரே, இதோ பல வேளைகளிலே நம்பிக்கை இழந்து கஷ்டத்தோடு, பிரச்சனைகளோடு, ஏக்கத்தோடு, விரக்தியோடு வாழ்க்கையில் என்ன செய்ய தெரியாம ஒரு பரிதவிப்ப ஒரு வாழ்க்கை நான் வாழ்ந்திருக்கிறேன். ஆண்டவரே, இதை வந்திருக்கிறேன், என்னை பாருங்க ஆண்டவரே. இந்த ஆண்டவர் நம்ம என்றுமே கைவிடாத ஆண்டவர். உன்னை நான் எப்போதுமே நான் கைவிட மாட்டேன், உன்னை விட்டு நான் விலக மாட்டேன். நீ இந்த நாட்களில் தனிமையில் இருக்கலாம், தனிமையிலே தவிக்கலாம், உனக்கு நீ யாருமே இல்லாமல் இருக்கலாம், குடும்பத்தில் கூட ஒரு புரிதல் இல்லாம இந்த நாட்களில் கஷ்டத்துக்கு மேல கஷ்டத்தை நீ அனுபவித்திருக்கலாம். நீ எந்த சூழ்நிலை இருந்தாலும் சரி, உன்னை நான் கைவிடவே மாட்டேன். இந்த நேரம் நம்முடைய உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கக்கூடிய நம்மை அப்படியே ஆண்டவருக்கு திறந்து காட்டுகிற நேரம். ஆண்டவருக்கு தெரியும் நாம் எப்படிப்பட்டவர்கள், நமக்கு என்ன தேவை, எல்லாமே ஆண்டவருக்கு தெரியும். இந்த நேரத்தில் உங்களுடைய இதயத்தை திறந்து காமிங்க. ஆண்டவரே, இதுதான் என்னுடைய பிரச்சனை, ஆண்டவரே இதுதான் என்னுடைய கஷ்டம், ஆண்டவரே இதுதான் என்னுடைய தேவை. இந்த தேவனால முடியாது ஒன்றுமே கிடையாது, இயேசுவால் ஆகாத காரியம் எதுவுமே கிடையாது. இந்த தேவனால எல்லாமே கூடும், எல்லாமே முடியும். நம்பிக்கையோடு ஜெபிங்க. நீங்க இருக்கிற இடத்துல உங்களுடைய கரங்களை உயர்த்தி ஜெபிங்க. ஆண்டவரே, ஆண்டவரே, இயேசுவே, இயேசுவே, தாவீதின் மகனே, என் மீது இரக்கமாயிரும், என் குடும்பத்தின் மீது இரக்கமாயிரும். கைவிட்டுறாதீங்க, கைவிட்டுறாதீங்க. ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அகில உலகத்தை காப்பாற்றுங்க. அந்த கொரோனா தொற்றுநோய் இந்த உலகத்தை விட்டு முற்றிலுமா போகட்டும். ஆசீர்வதிங்க ஆண்டவரே. நீங்க நினைச்சா போதும், நீங்க நினைக்கணும். ஆசீர்வதிங்க ஆண்டவரே, தொடுங்க ஆண்டவரே. நம்மை கைவிடாத ஆண்டவர் இது இருக்கிறார். உன்னை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன். அஞ்சாதே என் மகனே, கலங்காத என் மகளே. நீ தனிமையில தவித்தாலும், வேதனையில பரிதவித்தாலும், உன்னோடு நான் இருக்கிறேன். நான் உன்னை வழி நடத்துவேன். ஆண்டவரை உற்று நோக்கி இந்த பாடல் வரிகளை ஜெப வரிகளாக ஆண்டவருடைய பிரசன்னத்தை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாமா? உன்னை விட்டு ஒரு நாளும் விலகிட மாட்டேன். உன்னை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன். உன்னை விட்டு ஒரு நாளும் விலகிட மாட்டேன். தாழ்ந்தாலும் உன்னை உயர்த்திட வருவேன். வீழ்ந்தாலும் உன்னை கருத்தந்து காப்பேன். என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, உனக்காக உன்னோடு உன்னில் வாழ்கிறேன்.
இருந்தாலும் தனிமையில் நீ தவித்தாலும் என் நிலையில் நீ இருந்தாலும் வழியின்றி நீ மடிந்தாலும் நோயினில் நீ படுத்தாலும் தனிமையில் நீ தவித்தாலும் என் நிலையில் நீ இருந்தாலும் வழியின்றி நீ மடிந்தாலும் அஞ்சாதே திகையாதே நான் இருக்கிறேன் அஞ்சாதே திகையாதே நான் இருக்கிறேன் உனக்காக உன்னோடு உன்னில் வாழ்கிறேன் உனக்காக உன்னோடு உன்னில் வாழ்கிறேன் செல்வங்களை நீ இழந்தாலும் சொந்தங்களை நீ பிரிந்தாலும் தேடியதை நீ தொலைத்தாலும் கண்ணீரில் நீ உழன்றாலும் செல்வங்களை நீ இழந்தாலும் சொந்தங்களை நீ பிரிந்தாலும் தேடியதை நீ தொலைத்தாலும் கண்ணீரில் நீ உழன்றாலும் அஞ்சாதே திகையாதே நான் இருக்கிறேன் அஞ்சாதே திகையாதே நான் இருக்கிறேன் உனக்காக உன்னோடு உன்னில் வாழ்கிறேன் உனக்காக உன்னோடு உன்னில் வாழ்கிறேன் உன்னை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன் உன்னை விட்டு ஒரு நாளும் விலகிட மாட்டேன் உன்னை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன் உன்னை விட்டு ஒரு நாளும் விலகிட மாட்டேன் தாழ்ந்தாலும் உன்னை உயர்த்திட வருவேன் வீழ்ந்தாலும் உன்னை கரந்தந்து காப்பேன் என் அன்பு மகனே என் அன்பு மகளே உனக்காக உன்னோடு உன்னில் வாழ்கிறேன் அனைவரும் முழந்தாள் படியிட்டு ஆண்டவருடைய இறுதி ஆசிரை பக்தியோடு பெற்றுக்கொள்வோம். மாண்பு கீதத்தை பாடுவோம். பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம
நல் தேவன் வாழ்கவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். திருவுடல் திருரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகி இறைவனோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோ. தலை தாழ்த்தி ஆண்டவருடைய சிறப்பு ஆசிரை நாம் பெற்றுக்கொள்வோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதிவ்ய நற்கருணைக்கு சதா காலமும் ஆராதனையும் துதிந்தோஸ்திர நமஸ்காரமும் உண்டாக கடவது. வார்த்தை சொல்லம்மா நீ எனக்கு உம்மகன் இயேசுவிடம் பரிந்துரைத்து. ஒரு வார்த்தை சொல்லம்மா நீ எனக்கு உம்மகன் இயேசுவிடம் பரிந்துரைத்து. ஒரு வார்த்தை சொல்லம்மா நீ எனக்கு. ஆறாத காயங்கள் மனதினை வருத்த, தீராத சோகங்கள் நெஞ்சினை உறுத்த. ஆறாத காயங்கள் மனதினை வருத்த, தீராத சோகங்கள் நெஞ்சினை உறுத்த. பாதையேதும் அறியாத சிறு குழந்தை போல, பாதையேதும் அறியாத சிறு குழந்தை போல பரிதவித்து அலைந்து நிற்கின்றேன் நானே. பரிதவித்து அலைந்து நிற்கின்றேன் நானே. ஒரு வார்த்தை சொல்லம்மா நீ எனக்கு உம்மகன் இயேசுவிடம் பரிந்துரைத்து. ஒரு வார்த்தை சொல்லம்மா நீ எனக்கு உம்மகன் இயேசுவிடம் பரிந்துரைத்து.
கானாவூர் திருமணத்தில் ஒரு வார்த்தை சொன்னார், கனிவுடனே உம்மைந்த புதுமையினை புரிந்தார். கானாவூர் திருமணத்தில் ஒரு வார்த்தை சொன்னாய், கனிவுடனே உம்மைந்தர் புதுமையினை புரிந்தாய். பெருமையான என் வாழ்வு நிறைவாழ்வு அடைய, பெருமையான என் வாழ்வு நிறைவாழ்வு அடைய, கருணையோடு ஒரு வார்த்தை சொல்லம்மா எனக்கு, கருணையோடு ஒரு வார்த்தை சொல்லம்மா எனக்கு. ஒரு வார்த்தை சொல்லம்மா நீ எனக்கு, உம்மகன் இயேசுவிடம் பரிந்துரைத்து. ஒரு வார்த்தை சொல்லம்மா நீ எனக்கு, உம்மகன் இயேசுவிடம் பரிந்துரைத்து. ஒரு வார்த்தை சொல்லம்மா நீ எனக்கு.